நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? மைசன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையா? தப்பான காதலுக்கு டாஸ்மார்க்கு துணை இல்லையா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சதி சதி மதம் மதம் எல்லாமே காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? கப்ளிங் வேதனை புரியுமா? கப்ளிங் வேதனை தெரியுமா? மைசன் அப்பா இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எங்கன்னா போய் முடியுதுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான். நாரதருக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமை நினச்சாத்தேன் கதி கலங்குதாடா. பூரா மாவளை கெடுக்க போயிடுச்சுங்களா? நீங்களும் போய் திரி போட போக வேண்டியதானே? நாங்கள் காலத்தில் பேக்கப் பண்ணிடுறோம் ப்ரோ. வந்தார் ஒரு சாமியார். இதுதான் ஈரத்தை பதத்து வெடி லேட்டாக வெடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரனே வெடி வைப்பேன், அது பிடிக்கலை வெடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எதிர்த்த வீட்டுக்காரன் வந்து இப்படி நிற்பேன், கவட்டில் வெடிச்சிடும். கூட்டத்தில் செருப்பத்துக்கு எரி வாங்கி கீரை முடிச்ச தலையில் வந்து பாரு. அந்த மாதிரி எப்படா சொன்னேன், எப்படா அடிக்கிற அண்ணப்பையா? மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சி புஷ்பம் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன குறைச்ச மச்சான்? நெஞ்சில கல்ல தூக்கி வச்சேன். ஆடி மாதம் பார்த்துக்கிறேன். என்ன மச்சான், வளகாப்பு கூட சொல்லிவிடாம விட்டிலங்க. வளகாப்பு சொல்லி விட்டா நீ ஒரு ஆப்பு கேட்ப. இருக்கிற புளிச்சோரை பூரா நீ தின்று விட்டு போயிட வேண்டியதான். கூப்பிடல மச்சான். மச்சான் என் புஷ்பத்துக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க. அது என்னமோ நம்ம சாமி துணை இருந்திருக்கு மச்சான். மரியாதைக்குரிய எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி உசிலம்பட்டி பி. சோமசுந்தர வடிவேல் TNSTC டிரைவர், கவர்மெண்ட் டிரைவர், வி. ராமன் அரசு கண்ட்ரக்டர், சோமசுந்தர வடிவேல் டிரைவர் சார்பாக எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக 501 நன்றி ஐயா. நீங்களாவது காசு கொடுத்து ரொம்ப தூரம் ஏற்கனவே அவ்வளோதான். 10 லிட்டர் டீசலுக்கு தான் ரெடி பண்ணேன். வண்டி மைலேஜ் கொடுக்காதுங்க. இந்த வந்துருச்சுல, என் தாய் புஷ்பவல்லி காப்பாத்துவா என்றும் அன்புடன் புஷ்பா எம்.கே.ஆர். ராதாவின் பாசறை பறவை மார்க்கெட், கருமாத்தூர் கோட்டை மந்தை திரு பழனி குழு சார்பாக திருப்பணி குழு சார்பாக எங்கள் பிரதர் எம்.கே.ஆர்.
அவர்களுக்கு நன்கொடையாக 501. நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. உதயா ரசியா விலாஸ் கள்ள முட்டாய் மாவளுக்கு எடுக்க நேரமாகி விட்டதால் எல்லாரும் மாவளுக்கு எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாவளுக்கு பொம்பளையாலாம் ரெடி பண்ணி வைங்க, நேரம் ஆயிடுச்சான் ஐயா சொல்றாங்க. நாங்களும் கிளம்புறோமே, காசை கொடுங்கய்யா. கொட்டடிக்க வராங்களாம், கொட்டடிக்க வராங்களாம். கானகத்தில் பாட்டும் பாடும், இந்த கானகத்தில் பாட்டும் பாடும் ஐயா மயனே மைசன் அப்பா நாராயண் அத்தாம வாயா ரைடு வந்திருக்காங்க. சத்தம் போடாம இல்லையா? முதல்ல என்ன தெரியும்? என்ன தெரியும்? இந்த வந்து பல்லழிச்சுக்கிட்டு இந்த முறைக்கிறது மடுவை இழுக்கிறதுலாம் வச்சிடக்கூடாது. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அந்த பஞ்சாயத்தை முடிக்க தெரியுமா? கட்டது கையளவு, கல்லாதது உலகளவு. கல்லை வாங்கி வீடு கட்டுற ஆள பிளாக். அதுக்கு எந்த கல்லை வாங்கி வீடு கட்டினாலும் சரியா வருமா? முடிச்சு பாருங்க அந்த பஞ்சாயத்தை. முடிக்க முடியுமா? முடியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும்னு அனைத்தும் கற்றவன் நான். எனக்கு என்ன தெரியும்? கோல்டு வினர் 5 லிட்டர் 1600. எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? நல்லெண்ணெயா தெரியும். உனக்கு நல்லெண்ணெய் தெரியுமா? ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் செந்தில். ராதா, நான் கிறிசு கட்டவே. நீ கிறிசு கட்டவே, நான் ஆயில் கலந்த கிறிசு கட்டவே. நீ எந்த கிறிசு கட்டினாலும் அதுல சேர்த்து கட்டுறதுன்னு ஒன்று தன் பாருங்க. பாலோட எந்த பொருளை சேர்ந்தாலும் அந்த பொருளும் கெட்டு போயிடும், பாலும் கெட்டு போயிடும். தேனோட எந்த பொருள் சேர்ந்தாலும் தேனும் நல்லா இருக்கும், சேர்ற பொருளையும் நல்லா வச்சிருக்கோம். அது மாதிரி தான் நீங்க அதை முதல்ல என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சது தெரியாத அனைத்தும் கற்றவன் நான். முக்காலத்தை உணர்ந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தை உணர்ந்தவன். நீ யாரு, எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த இடம் வேலிமலை சார். அப்படி சொல்லுங்க. வேள்வி என்றால் யாகம். யாகம் செங்கக்கல். சொல்லபடியா? இதுவரை சொன்ன சரிதான். இந்த என் தம்பிகளுக்கு புறம் தெரியும். தம்பி, யாக விளக்கம் மண்ணை கொட்டணும், செங்கக்கல் அடிக்கணும், மண்ணெண்ண காலிட்டார், கொத்தனாரு, மட்டக்கம்பு, தூக்குண்டு, சாரம், ரீப்பர், சித்தால், சம்பட்டி, மம்பட்டி. சரி பேசுங்க. எம்சான், டீசான். பேசுங்க. எம்சான். யாகம் நடத்துவர்கள் பிரிங்கு. எதுன்னு கிடையாது, முனிவர் நடத்துவாங்க. இல்ல நீங்க என்னமோ சொன்னீங்க, பிரிங்கு முனிவர். சபாசியா? சபாஸ் கிடையாது, அசோக். உண்மையிலே பிரிங்கு முனிவரை பத்தி பேசுறிய பத்தியா? சொல்லுங்க. பிரிங்கு, உஸ்வாமுத்திர, கும்புரர், அம்புருவர். இதனால எல்லாரும் அம்புடுவாருங்க. போஸ்ட் வச்ச ஒட்ட வந்திருக்காரு. இது என்னடா ஆடை? போஸ்ட் ஒட்டிட்டு ஒத்த போஸ்ட் இருந்திருக்கு, அதை இடுப்புல கட்டி வந்துட்டேன். டேய், எத்தனையோ ஆடை பார்த்துருக்கேன், இந்த ஆடையை இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். இதுதான் புத்தாடை. ஏய், பங்குனி தெரியும். இது என்ன புத்தாடை? பங்குனி உத்தருக்கு குத்தாடை. அட நாராயணா, பங்குனி உத்தரத்துக்கு குத்தாடையா? இது என்ன அதுக்காக கட்டியிருக்கீங்க நீங்க? ஏய், கேட்குறே பார்த்து சொல்லி அம்மால கையை நெட்டில் பேசாத அண்ணே. எவாவே. டேய் தம்பி, உன்னை இப்ப நான் வர சொல்லவே இல்லையே. தொலைங்கண்ணா முதல்ல. இது சரியானதுங்க ஐயா. அவனுக்கு படுத்து கிடக்கும் போது வெதர்ல எறும்பு கடிச்சு வந்துட்டேன். பாத்தீங்களா? கடிச்ச மாதிரி தான் இருக்கு, அதுல கடிச்ச மாதிரி தான் இருக்கு. அடுத்து அந்த கணத்துல அரை வாங்குறதுக்கு 300 சம்பளம். எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க நினைச்சிருப்பீங்க. எல்லாமே தெரியும். மண்ணால் ஆனது மக்பர்தம், பெண்ணால் ஆனது ராம் ராம். மண்ணால் ஆனது என்ன சொன்னீங்க? மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு. மகாபாரதத்துக்கு இப்ப பூலோகத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மகாபாரதத்துல நடந்த விஷயம். இப்ப உலகத்தில் ஒரு சாபத்தின் பயனாக ஆண் நாயும் பெண் நாயும் தெருவிலே தன்னுடைய இல்லறத்தை விருத்திப்படுத்துவதற்காக ஆணும் பெண்ணும், ஆண் நாயும் பெண் நாயும் இழுத்துக்கிட்டு தெரியுது. காரணம் என்ன? மகாபாரதத்துக்கும் இந்த கலியுகத்துக்கும் சம்பந்தம். ஏன் ஆண் நாயும் பெண் நாயும் தெருக்கல்ல எழுத தெரியுதுன்னா அதுக்கு ரூம் போட காசு இல்லை. நம்ம நாடகத்துக்கு வந்தோமா, காது ஊத்து வீட்டுக்கு வந்தோமாடா, பர்ஃபார்மன்ஸே போச்சாடா. சொல்லுங்க.
அவன் 5 வருத்துக்கு இங்கிட்டு வருவேன் டேய், அவனுக்கு அடுத்து நீ வேற ஏதாவது பேசியா வேற ஏதாவது சொல்லு. ஆணாயும் ஆ, பெண்ணாய் ஆ. ஓனாய் டேய். சென்னாய் சொல்லபடியா ஓனாயெல்லாம் எங்கேயா வருதா இங்க? ஏன் நாயாகப்பட்டது? மகாபாரதத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கு, உண்டு, தொடர்பு இருக்கு. மகாபாரதம் மகாபாரதம் ஆ. மகாபாரதம் மகாபாரதம் சொல்லிக்கிட்டா மகாபாரதத்துல என்ன என்ன மகாபாரதத்துல அவரு உன் புருஷன் கேட்கிறாளா? சொல்ல என்ன ஆளே. சொல்லல. நான் பொட்ட நாயா மகாபாரதத்திற்கும் இப்ப கலியுகத்தில் நடக்கிற விஷயம், ஆணாயும் பெண்ணாயும் இல்லறத்திலே விருத்தியை ஈடுபடுத்திருக்காருக்கா வீதியில தெரியுதே, என்ன காரணம்? அதுக்கு வீடு இல்ல, அது வந்து வீதியில எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பரவாயில்லையே ரூம் சொன்னேன் வீடுக்கு போயிட்டேன். இல்லைங்க, வேற காரணம் இருக்கு, சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் ஒரே ஒரு கப்ளிங் மனைவி மனைவி பாஞ்சலி. என்னது? பாஞ்சாலி. பாஞ்சாலி. 5 பேருக்கும் அழியா பத்தினியாக இருந்த ராவணன். ராவணனா? டேய், மகாபாரதத்துக்கு ராவணனுக்கு மகாபாரதத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஓ ஊரு பொன்னமராஜி பக்கம். ஆமா. பூதிபுரத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கை தட்டலாம். அப்படியே ஒரே ஒரு பாயிண்ட்டை உசிலம்பட்டிக்கிட்ட பிடிச்சேன், கணேஷ் போல ஓட்டுனவங்களை பிடிச்சேன். என்ன பண்றது? மானங்கட்ட ராமாயணம், மானங்கட்டவனுக்கு மகாபாரதம். ஏய், மானங்கட்டவனுக்கு ராத்திரி 12 மணிக்கு விட்டாங்களா வான வேடிக்கை, அந்த கதையா தான் இருக்கு. உதுத்த முண்டைக்கு 9 பேர் அண்டா தூக்கிட்டு போனோம். பாத்தீங்களா நடக்குதா இல்லையா? வாங்க, நீங்க ராவணேஸ்வரன் வந்து ராமாயணத்துல நடந்த விஷயம், சரி. மகாபாரத பேசுறீங்கன்னா மகாபாரதத்துக்குள்ள வாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் அதை மட்டும் பேசுங்க. கௌரவர்கள் அவர்கள் கௌரவலா கயிறாவுக்குறியாடா? எதுக்கு தெரியுமா உன்னை இழுத்தாந்து விட்டேன்? அதனால அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. இந்த 5 பேத்துக்கு ஒரு மனைவின்றீங்களே. ஆமா, பாஞ்சாலி. பாஞ்சாலி. ஆமா, திரௌபதி முற்பிறவியிலே பாஞ்சாலியாக திரௌபதி நலாயினியாக பிறந்தவள். இல்ல அதுதான் 5 பேத்துக்கு ஒரு மனைவி. ஆமா. இந்த 5 பேரும் வேணாம். இது டேய், டேய், அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என்னது? 5 பேருக்கு ஒரே மனைவி. ஆமா. எப்பப்ப அவ சொல்றேன், என்ன சொல்ற? எப்பப்ப பிரச்சனை வராதான்றேன். 5 பேரும் ஒரே ஆமா, ஒரே மனைவி 5 பேருக்கும் அழியா பத்தினியாக ஒரே பத்தினியாக இருந்தாள். 5 பேத்துக்கு ஒரே நேரத்துல சாப்பாடு வச்சிருவாங்களா? ஆமா, சாதம் பரிமாறினாலும் 5 பேரையும் உட்கார வச்சு ஒரே நேரத்துல சாப்பாடு, ஒரே நேரத்துல சாதம் பரிமாறுவா. கிளிக்கு சோறு வச்சிருவாங்க. கிளிக்கு சோறு வைக்கிறாளா? டேய், என்ன கேக்குற நீ? டேய், இவ என்னமோ உள்நோக்கத்தோட கேக்குறான். உனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குவா? இல்ல 5 பேர் என்ன 50 பேர் உட்கார வச்சுனாலும் பந்தில பரிமாறலாம். அதை பரிமாறக்கூடிய தன்மை பாஞ்சாலிக்கு இருக்கு. பாஞ்சாலி. ஆமா, அவங்கள்ட்ட ஒரு பாத்திரம் இருக்கு தெரியுமா? ஒத்த பாத்திரம். டேய் டேய், ஒத்த பொளந்தறிவே. பதில் சொல்ல வர பதில் தான் டிரைவர். அப்ப இந்த 5 சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி அவன். அப்ப இந்த 5 பேருமே அந்த ஒரு பாத்திரத்துல தான் பொளங்குறாங்க. சொல்லுங்க. ஏங்க, அப்ப ரொம்ப வலுவலுப்பு கொடுக்கும் தொரு வேறாது. ஒரே செகுல அந்த குறை பல்ல உடைக்கவா? போடா போடா, சொல்லுங்க. அப்பொழுது அண்ணன் அழியா பத்தினியாக இருந்தவள் பாஞ்சாலி ஒருவர் இருக்கின்ற பொழுது, ஐயா ஐயா ஒரு சிறிய விண்ணப்பம். 5 பேரும் கட்டிக்கிட்டாங்கன்றீங்க, அப்புறம் பத்தினின்றீங்களா? இப்படி அப்புறம் தொங்காசு போடலையா? அண்ணன் தம்பி 5 பேரு, 5 பேரு ஒவ்வொருத்தரும் போய் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் பாஞ்சாலியோடு. அப்ப அண்ணன் இருக்கும்போது தம்பி வெளியே நிற்பான். எப்படி என்றால், அண்ணனுடைய பாதரசி என்று சொல்லக்கூடிய அந்த செருப்புகளை கலட்டி விட்டு செல்வது வழக்கம். டேய் டேய் டேய், உண்மையிலே அதோட கதை. அப்பொழுது இந்த நாயாகப்பட்டது அண்ணன் உள்ளே இருக்கின்ற பொழுது தம்பி சடக்குன்னு உள்ள போயிட்டேன். காரணம், எப்படியாடா தம்பி, நான் இருக்கின்ற பொழுது நீ உள்ள வந்து என்று பார்த்தால் அண்ணனுடைய பாதரசி செருப்பை காணவில்லை. தேடி பார்க்கிறார்கள், அங்கே 2 நாய்கள் செருப்பை இழுத்து கொண்டு கடித்து கொண்டிருக்கிறது. எப்படி
என்னுடைய இல்லற வாழ்க்கையை என் தம்பியை பார்க்க வைத்தாயோ அதே மாதிரி உலக மக்கள் அத்தனை பேருமே நாய்கள் கூடுவதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இழுத்துக்கிட்டு திருவாய் என்று சாபமிட்டார். உண்மையிலே ஒரு கோமாளியாக இருந்து மகாபாரதத்தோட கதையை உண்மையிலே சொல்றேன்னா நீ உன்னைய பாராட்டுறையா? தலை வணங்குற சரி, நீ மொட்டை எடுத்தான் சரி. ஏய் நல்லா பேசினா அப்புறம் சரி சரி எனக்கு வேணாம். கொடுக்க கையை கொடுத்தாதான் அப்புறம் பேசுவேன். இல்லைண்ணா இல்லை அப்படிலாம் பேச மாட்டேயா. ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காப்புல. நான் கேட்ட கேள்விக்கு மகாபாரதத்தில் அந்த மாதிரி நடந்த காரணத்தினால பாதரட்சின்னு சொல்லக்கூடிய செருப்பு வாசலில் கிடந்துச்சு. அதை எடுத்து நாய் இழுத்துக்கிட்டு கிடந்ததுனால தான் தெரியாமல் உள்ள வந்தான். அதற்காக அங்கே கொடுக்கப்பட்ட சாபம், மறுபிறவியிலே நாயாக இருந்த நீ இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இது எப்படி செருப்பை இழுத்துட்டு இருந்தியோ அதை போல உன்னுடைய இழுக்கிறது அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஊர் உலகமே அத்தனையும் பார்ப்பாங்க அப்படிங்கிற சாபம் கொடுத்தது. அருமையான பேச்சு. இவ்வளவும் பார்த்தது யாரு? மகாபாரதத்தில் நடந்ததுன்னு 2 பேரும் சொன்னீங்களே, இதை பார்த்தது யாரு? பார்த்து உங்களுக்கு சொன்னது யாரு? இது நீங்க சொன்னா நாங்க நம்பணுமா? இவன் திமுறை பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு உதவியை கேட்குறேன். என்னன்னு? இவன் அவனை விடுவேன். ஐயா, அவனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி விடுங்க. இன்னும் மாட்டி விடுறானே. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் எச்சிப்பாலை கொடுத்தவனே கேள்வி பதில் சொல்லிட்டியா? நான்லாம் உங்ககிட்ட போய் கேள்வி ஐயோ கேட்டு பாரும் கடுக்கு கேள்வி எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்றது திருப்ப சொல்லு. கசடதபர வல்லினம் கேள்வி எல்லாம் நீ பதில் கிளிக்க வேண்டாம். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கசடதபர மொட்டனாக்கு போல சொல்றா. நான் ஒரு ஆள் சொல்றதா ஒரு ஆள் சொல்ல. கசடதபர வல்லினம் சொல்லுங்க. கசடதபர வல்லினம். கசடதபர வல்லினம். கசடதபர ஏன் நீங்க சொன்னதை நான் சொல்லணுமா? இல்ல நீங்க சொல்றதை நான் சொல்லணுமா? எங்கன நம்ம மெல்லினம் எவனும் வரல. எரள வளல எவளையும் வரல. சரி வாங்க. நல்லதான் பேசுறியா? இப்ப மாட்டிரடா நீ. எப்பயும் மாட்ட மாட்டேன். சரிங்க, இப்ப பாருங்க. ஒரு இடத்திற்கு சிறப்பு அவன் மாதிரியே பண்றாயா? கேட்டு பாருங்க. ராமாயண மகாபாரதம் போட்டிக்கு வந்தீங்களா? என்னதுக்கு போட்டிக்கு தான்? கோவம் தானே. அப்ப கோவத்துக்கு விஷயத்தை பார்க்கும்போது கோவத்துக்கு கேள்வி திருத்துக்கிட்டு கேள்வி கேட்டா நான் எப்படி சரி கேட்கிற விஷயத்துக்கு கேளுங்க. நீ வாராதா நம்மளுக்கு பேசுவான். இவன் சரியா வர மாட்டான் போல. அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நீ வண்டியில வராத தெருவில் இருந்துவேன். கேள்வியே கேட்கலையே தம்பி, கேள்வியே கேட்கலையே. கேளுங்க நல்லா. கேட்டு பார்க்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். கேள்வி கேட்கவில்லை. கேட்டு பாரு. தர்ம பத்னி அப்படி பின்தூங்கி முன்னழுவள் பத்னி. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எல்லாருக்கும் சாதத்தை பரிமாறி இருக்கிற மிச்ச சாதத்தில் தண்ணீரை ஊற்றி எல்லாருக்கும் பின்தூங்கி கடைசியில முன்னாடி எழுவாள். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து வாசல்ல சாணத்தை தெளித்து கோலமிடுவாள். மகாலட்சுமி உள்ளே இருக்கிற மூதேவியை வெளியில விரட்டி விட்டு சீதேவியை வீட்டுக்குள்ள அழைப்பாள். மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைப்பாள். பின்தூங்கி முன்னெழுவோள் பத்னி. நான் கேட்கிற கேள்வி என்ன? காலையில 4:30 to 5:30 பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தர்ம பத்னி வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறது எதுக்காக? இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். வாசலில் பவர் பிளாக், சிமெண்ட் தளம், சிப்ஸ், எம்சான், மண் சரிவை தடுப்பதற்காக முண்டுக்கள், சப்புன்னு அடிப்பதற்கு கரண்டி. அவர் என்ன கேட்டாரு?
சொன்னாரு. நீ மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மந்தைக்கு கொட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சொல்லிட்டேனே. ஊருக்காரனா பெட்டிக்காரனா சந்தேகமா சமாளிக்க முடியல வந்துரு. ஏன் இரவு 11:30 12:30 1:30 வந்துட்டே இன்னும் கொஞ்சம் 2:30 11:30க்கு அடுத்து 12:30 12:30க்கு அடுத்து 1:30 1:30க்கு அடுத்து 2:30 தான்டா. அப்ப எல்லாம் கோலம் போடாமல் ஒரு இல்லத்தரசி ஒரு பெண்மகள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தம் மொட்டை நாக்கு ப்ரோ 4:30 to 5:30 ஆமா குக்கர் சிலிண்டர் இட்லி அவிப்பது சட்னி ஆட்டுவதெல்லாம் செய்யாமல் ஏன் வாச தொளிக்கிறா அப்படின்னா தூசிகள் பறக்கும், மண்கள் உள்ளே வரும், வைத்திருந்த பொங்கலில் விழுகும். மண்கள் பொங்கல். இவன் அரை வாங்க போறாடா. அரை வேணா, பெரிய குடும்பம் 1.5 கிலோ கொடுங்க. இருங்க சொல்றேன். பதில் சொல்லிருவ. தண்ணிய தொளிச்சா மண் அமுங்கும். பதில் சொல்லிருவியா? சொல்லிருவேன். பரவாயில்லையா? ஏன் கோலம் போடுறான்னா கோலங்கள் நாதஸ்வரம் திருமகள் செல்வி டிவி சீரியல்டா அதெல்லாம் பார்க்க அப்புறம் தான் அவ பாப்பான்னு சொல்ல வரேன். ஓ அப்படி வரியா? நீங்க ஏன்டா முந்துற? முதலில் கோலம் போட வேண்டும் என்றால் பாவாடையை தூக்கி சொருக வேண்டும். இடுப்புல என்ன முட்டா பயலா இடுப்புல தூக்கி சொருகணும். சரி சரி. வாளிகள் பக்கெட்டுகள் கப்புகள் பல இரும்புக்கு பிளாஸ்டிக் சாமான்கள் இல்ல பேரிச்சம்பளம் வாளியை எடுக்கிறாள், கோமியத்தை பிடிக்க நீரை பிடிக்கிறாள், தண்ணீர் சலப்பு சலப்பு என்று வாசலில் தண்ணி சத்தம் ஜலக்குல ஜலக்கு விளக்கமாறு 15 ரூபா தட்டி கூட்டுகிறார். கோலங்கள் பலவிதம் 5.5 வருஷ 450 புள்ளி வைக்கலாம். குறுக்கு கடுப்பு எரிச்ச வர்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. அவர் என்ன கேட்டாரா? பாச தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்கன்னு தானடா கேட்டாரு. நீ என்னடா வாளிகள் தூக்கலாம் பத்திரிக்கை அடிக்கணும்ன்றாட்டு 8.8 வருஷம் இதெல்லாமாடா அவர் கேட்டாரு. ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா மினரல் வாட்டர், உப்பு தண்ணி, போர் தண்ணி, கிணறு, கோமணம். அவன் யாரா ஏவி விட்டான் ப்ரோ? கோமணம் இல்லடா நறுமணம். கோலங்கள் கெமிக்கல். நீ சொல்ல மாட்டே இவனை போய் நம்பிக்கை வச்சிருக்காயா? பரவாயில்ல சொல்லுங்க. சன்னி சன்னி தண்ணியை தொளித்த உடனே ஒரு பத்தினி தாய் இடத்துக்கு பார்த்தாயா வர கோலம் போடும் போது சென்னை 800ல செயின் அத்துட்டு போயிட்டாய். பெருத்த அவமானம்னு நாட்டுக்கு சாடா. ஆனா தண்ணி தொளித்தது எங்க அப்பத்தா பாட்டி காலத்திலே. இப்ப பொம்பளையால மொட்டை மாடியில் நின்று தரையில ஓசை போட்டு அடிக்கிறா. அடிக்கும் போதுதான் மலைச்சாமியோடைய கைலி அவந்து முண்டமா நின்றது. தாயமங்கலம் பக்கம் புளியங்குளத்தில். உங்களுக்கெல்லாம் இப்ப அவர் என்ன ஆனாரு? பதில் சொல்லுவேன். என்னடா சொல்லுவேன்? சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்கேன்? இதுதான் பழமொழி சொல்லுவாங்க. இழந்த இடத்துல தான் எங்க அம்மாவோட உண்டு. அவன் ஆள் முரட்டாளர் கொட்டி அவனை உண்டு. அவன் சொன்னவனை விட்டு விட்டு என்னமோ ஏகிட்ட வந்து நீதான் அவனை சொல்லுவேன். கடைசியாக நீதிபதி அவர்களே ஒரு வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. கோலம் வாழ்க்கையில பல பேர் அலங்கோலம். செங்கோல் பிடித்து சிம்மாசனம் ஏறினார் சத்திய ஹரிச்சந்திரன். சந்திரமதி கூட கோலம் போட்டார்கள். காலகண்ட தாத்தா அகத்திலே குடும்பப்படுத்திய போது சந்திரமதி கோலம் போட அடி சந்தி. இவன் நாடகத்தை மாத்திரண்டா. சாரி புற உணர்ச்சிவசப்பட்டேன். கோலங்கள் ஏன் போடுறாங்கன்னா இடுப்புகள் பலவிதம். இந்த இடுப்பு பகுதியை பார்த்தீங்கன்னா புஜாசான் அப்படின்னு ஒரு கொழுப்பு சத்து உண்டு. என்னது?
பிச்சாசாவா? டேய் டேய் உனக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏன் பெண்கள் குனிந்து நினிந்து கோலம் போடுறாங்கன்னா கேஸ்ட்ரபுள், ப்ரெஷர், சுகர், மண்டவெள்ளம், பனங்கற்பட்டி. இருங்க இருங்க இங்க வாவே. இவன் பதில் சொல்லுவேன்னு சொன்ன நீ தானடா. இங்க வாட முதல்ல. ஏன் கோலம் போடுறாங்கன்னா இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த காலத்திலே பெண்கள் கோலம் போடுவது கெமிக்கல் கலந்த பொடி. அந்த காலத்திலே பாட்டிமார்கள் போட்டது அரிசி மாவு கோலம். அரிசி மாவு கோலத்தை போடுகின்ற பொழுது ஆடோ மாடோ கரடியோ புலியோ வந்து அதை தின்பதில்லை. எறும்பு வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த அரிசியை சேமித்து வைக்குமா. மழை காலத்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் குடும்பத்தோடு போய் அந்த அரிசியை உண்ணுமா. அப்படி உண்ணுகின்ற பொழுது இந்த மாவை எந்த வீட்டிலிருந்து அரிசி மாவை எடுத்து வந்தோமோ அந்த சந்ததிகளை இந்த எறும்புகள் பூரா வாழ்த்துமா. அந்த குடும்பம் நல்லா இருக்குமா. அதனால தான் இதுதான் பதில், உண்மையான பதில். 10 100 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதற்கு சமம் அது அரிசி மாவுல கோலம் போடுவதற்கு. நான் அதை ஏத்துக்கிற மாட்டேன். நான் அதை ஏத்துக்கிற மாட்டேன். வடநாட்டில் கூட நடக்குது. வடநாட்டில் கூட சிங்கப்பூர் வரைக்கும் நாடகம் நடக்குது. சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாட்டு வரைக்கும் போயிட்டோம். மாவட்ட கணக்கெல்லாம் இல்லை, வெளிநாடு வரைக்கும் போயிட்டோம்ப்பா. இந்த நாடகத்தை கெடுக்க போற இன்ன வரைக்கும் நல்லாத்தே ஓடுது. மொத்தம் நாடகங்கள் பலவிதம். நாடகங்கள் பலவிதம். அர்ச்சந்திரம், வீரபாண்டிய கட்டபொம்மு, தூக்கு தூக்கி, சத்தியவான் சாவத்திரி, பவளக்குடி, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, மகமாயி, தெலுங்காயி, அசோக். சின்ன கருப்பு பெரிய கருப்பு தான்டா தெலுங்காயி. சரி சரி விடு. சாமி எத்தனை மாவட்டங்கள் என்றால் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல என்றால் என் ஈம அடங்காது. மொத்தம் தமிழகத்திலே நடக்கக்கூடிய நாடகம் 12 மாவட்டங்கள். ஆனால் அதிக கலையை விரும்புவது உசிலம்பட்டி பகுதி என்றால் பெருமை பெருமை பெருமை. அப்படி சொன்னாத்தே நீ போவ. போப்பா இருப்பா. அண்ணே இருனே காசை கொடுங்க, நான் போறேன். இந்த என் தம்பியை பூரா இப்போ எந்திரிச்சு என்னை எரிய போறாங்க வதக்கணும். யாரு அவர் கோடாங்கன்னா நான் என்ன மாட்டு இளங்குடி கட்டுறவனா? ஆண்டி வருதேசி அரியாதி முனியாண்டி. சரியான பதில். சரியான பதில் நான் ஏத்துக்கிற முடியாது. ஏத்துக்க ஊர் ஏத்துக்கச்சியா? நீ மணி அடிப்ப காலையில் 4:30 அவன் மணி அடிப்பான். சரியான பதில் தான். ஊர் ஏத்துக்கிறதுக்கு நான் ஏத்துக்கிறல. கை தட்டு வந்துச்சுன்னா கை தட்டுவாங்க. கை அவன் எதை பேசினாலும் கை தட்டுவாங்க. எங்க என்னென்னமோ சொல்றியா? ஏங்க இப்ப கோலம் போட்ட இடத்துல அரிசி மாவு போட்டோம்னா அந்த எறும்பு ஊரா இழுத்துக்கிட்டு போய் ஹோட்டல்ல வச்சுக்கிட்டா அப்புறமா திண்டுச்சான். இந்த காட்டுக்குள்ள இருக்க எறும்பு ஊரா எதை தின்னுமா? இப்ப கை தட்டலாம். காணா ரெண்டுவதையும் காணா. டேய் உனக்கெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எறும்புகள் எதை திங்கும்? இதை திங்கும். எதனை திங்கும்? இதன் மூலமா நீ சொல்ல வர்ற கருத்து என்ன? சாமி அவனுக்கு நான் சொன்ன உண்மையான பதில். போடா புத்தகத்தை போய் உண்மை கிடையாது. உனக்கு எத்தனை வட்டம் நான் சரி அப்ப வேற பதில் இருக்கா உங்கள்ட்ட? சாமி ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறான்னு சொன்னா போய் பதில் என்னென்னமோ சொல்றேன். 8.8 வருஷம் 5.5 வருஷம். இது பதிலா? வேற என்ன பதில்? இது பதிலா? நான் சொல்றத கேட்டுக்க. ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறான்னு சொன்னா கோலத்தை போட்டு தண்ணி தெளிஞ்சா கோலம் அழிஞ்சு போகும்ன்றக்காக தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. தலைவா, கிரேட் தலைவா. இழுக்கிறாங்க, அரை மணி நேரம் இழுக்கிறாங்க. என்ன இந்த கப்ளிங்ல ஓசை சொருக்குறாங்களே அது எதுக்கு? ஏலே நம்புற மாதிரியாடா இருக்கு. அவனை போச்சு சொல்ல. அவனை போச்சு முதல்ல ஓடி மோரையில முடியப்படா ஓடி பேரு. கோலம் போட்டுட்டு தண்ணி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று இந்த இடத்துல குரல் கேட்டது. பெண்கள் அவன் கோமியத்தை சொல்றாங்க. கோமி மூத்திரம் குடிக்கிற வேலை. பெண்மகள் 2. ஆமா, ஒரு பெண்மகள் இருக்கால உங்களுக்காக. யாழ் அழைத்து வாருங்கள். அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். என்ன 2 தடவை அழைத்து வாங்க அழைத்து வாங்க சுண்டி வரல இப்படி இப்படின்றாரு. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா அப்படின்றார்.
கூட்டியாந்து கொண்டு விடுங்கடா. செக்கானத்துக்கு இங்கிட்டு நமக்கு நல்ல பேர் இருக்குனே. செக்கானத்துக்கு இங்கிட்டு நல்ல பேர் இருப்பதனால தான் மதுரையில மறைச்சுக்கிட்டு கூட்டி விடுனா எவ்வளவு யாத்திரா சுலம்பட்டி ஏரியா நம்மள வந்து அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க. நல்லா சம்பாரிச்சுக்கலாம். இளைஞர் நம்ம உட்காந்தேன் என்ன வேலை ஆக சொல்ற? கூட்டியாந்து விடுறது அப்படியே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அப்படியே 500 தாலும் வெளியே தெரியணும். இவன் தான் டோக்கன் கொடுக்குறவன். தம்பிக்கு ஒரு வேலை. இளைஞருக்கு பூரா சின்ன கப்பலிங்க, பெரிய ஆளுக்கு பூரா பெரிய கப்பலிங்க. ஆபீஸ் எங்கே போடுவேன்? ஆபீஸ் உசுலப்பட்டிலே போடுவோம்பா. எல்லாம் அப்படி பேசிக்கிறா. செல்லப்பட்டில் ஒரு ஆபீஸை போடுவான், கருமாத்தில் ஒரு ஆபீஸை போடுவான், இங்கிட்ட போட்டுக்குவான். அவன் மாமா வேலை பார்க்க சொல்றான். நீ அது கைதட்டுற வர நீ கோடா கேட்க கண்ணே விளையமா அந்த மரியாதை ஒரு நாளும் பிரியாத ரொம்ப தோன்றச்சடா கட்ட. ஒரு பச்சை பிள்ளை
என்னைய பிச்சுட்ட பாட்டுல கிழிச்சு புட்டனே. என்னை அழைத்த காரணம் என்னவோ? சாமி வந்திருக்கிறான். எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுக்கா சாமி அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க. சாமி ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? மாவிளக்கா? மாவிளக்கு எடுக்கிறதுக்காக எல்லாரும் வரணுமா? மந்தைக்கு வாங்கதா? இருங்க என்னங்க? மாவிளக்கு ரெடி பண்ணி மந்தைக்கு கொண்டு வரவும் பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு கிளம்புங்க வீட்டுக்கு. இந்த பேச குறைங்க நீ. அவங்களாம் மாவிளக்கு எடுக்கல, அவங்க இருக்கட்டும். ஆமாம், முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாவிளக்கு ரெடி பண்ணி எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வருவீங்களா? கோயில் தானே, மந்தைக்கு கொண்டு வருவீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு கிளம்புங்க. மணி 3 தாண்டிருச்சு. மேலகாரங்களாம் வந்துட்டாங்க மந்தைக்கு. மாவிளக்கு எடுக்கிறவங்க மாவிளக்கு எடுத்துக்கிட்டு வாங்க, மந்தைக்கு வாங்க. அப்புறம் விட்டுட்டு வந்துடுவாங்க. வேகமா வாங்க. நாராயண நாராயண நாராயண. சாமி ஆசீர்வாதம் வாழ்க மகளே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பின்னாடியே போய் நிக்கிறியா? உன் பிரச்சனை என்ன? இல்ல ஒண்ணு ஏன் பின்னாடி திரியறாப்ல, இல்ல அவர் பின்னாடி திரியறாப்ல. அச்சம் மாண்டன் நான் மறந்தாச்சா என்ன மாதிரியே. ஆமா, இவங்க புடிச்சு அப்படியே தகத்தி எறிஞ்சு விட்டாலும் என்னை மாதிரி ஆடுகப்ப. அச்சம் மாண்டன் தாய்க்குளமே வாழ்க வாழ்க. ஆடிப்பாடி வரவேற்ப தமிழ்குல பண்பு அருமையான முறையில் சிறப்பாக ஆடி முடிய வச்சு பின்னாடி அடிக்கிறாப்ல. மயிரலுக்கு அடி வெள்ளக்கார வேளாகி நாடகம் 6 மணிக்கு அப்ப மாவிளக்கு எடுக்க போறேன். என்னத்தா உங்க 2 பேருக்கு பிரச்சனை? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஒரு ஃப்ளோல அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே. வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே. எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை அது ஊடுருவி பாயுது. உன் மொழி என்ன சார்ந்தது, என்ன சரம் அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. பள்ளத்தில் விழுந்து அடிச்சது போல் நீ ஜில்லென தூக்கி போராயே. வெள்ளத்தில் கிடந்த என் உசிரை நீ ஜில்லென தூக்கி போராயே. இளவனோ உள்ளவண்டி கட்டியடி காற்றடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே. எல்லை கோடு எல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே. உலகில் உன்னால் அறிந்தேனே. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. என்னென்ன அநியாயம் பண்ணணும். மாலா 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 உள்ள கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். அடுத்தபடியாக உங்களுக்கு அடியே மாலா ஒரே வெக்கையா இருக்குடி. 13 நம்பர்ல வேடி பேன. இதை விட இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கு இந்த கூப்பிடுறேன். புள்ள இதுக்கு கடந்த அலையுது போல இருக்க வேண்டியானே. ஐயா நீ புடவை உறிஞ்சு விட்டு போற ஏம்மா. அத பாருங்க மாலா 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 மாலா
மாலா பாலா ஒரே வெக்கையா இருக்கு. தங்கச்சி என்ன வா. ஏன் இவ்வளவு கருப்பு வரல வாங்கல வரல